الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் இல்மிற்காக தேர்ந்தெடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் இல்மை பங்கு கொடுக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அஹ்லுல் பைத்துகள் இன்னும் அவருடைய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் இன்னும் இங்கே கூடியிருக்கும் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய சலாத்துடன் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இரண்டு குர்ஆனை அருளியிருக்கின்றான். ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமுல்லாவான குர்ஆன், இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல். இந்த இரண்டு குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு தந்து சிறந்த முறையிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். இந்த குர்ஆனிற்கு அடுத்து என்ன என்றால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கின்றது. இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் நல்வழியிலே செல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்குவியல்கள் பல கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, பலவிதமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் பல லட்சக்கணக்கான நூல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயே ஆக உயர்ந்த ஒரு தனித்துவமிக்க எல்லா ஹதீஸ் கிரந்தங்களுக்கும் ஒரு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு நூல் என்றால், ஒரு ஹதீஸ் நூல் என்றால் அது ஸஹீஹுல் புகாரி தான். அனைவரும் அறிந்திருப்போம் தான். இந்த ஸஹீஹுல் புகாரி எழுதிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஒரு வரலாற்றை பேசத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இந்த ஸஹீஹுல் புகாரி எழுதிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இயற்பெயர் அபூ அப்துல்லாஹ் இஸ்மாயில் இப்னு முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தான் இந்த ஹதீஸ் கிதாபை எழுதியுள்ளார்கள். அவர்களுடைய சிறு வயதிலேயே அவருடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள். இன்னொரு சிறு வயது அவருடைய கண் பார்வை இழக்கப்படுகிறது. அவருடைய கண் பார்வை குறைந்து குருடராக ஆகிறார்கள். அவருடைய தாயார் மிகவும் வருந்தி அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி ரொம்ப துவா கேட்கிறாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கிட்ட. அதுக்கடுத்து அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய கனவுல ஒரு நாள் கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறாங்க. வந்து சொல்றாங்க, உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, உங்களுடைய மகனாருடைய கண்ணுக்கு அவருடைய பார்வை திறன் அளிக்கப்பட்டுச்சு சுபசமன் அளிக்கிறாங்க. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருடைய துஆ, அதுவும் இல்லாம பெற்றோருடைய துஆ மிகவும் வலிமை வாய்ந்தது. இல்லாததை கொடுத்துரும். ஒரு கலாக்கதிர் மாற்றப்படுகின்ற துஆ இருக்கின்றது, கலாக்கதிரை கூட மாற்றும். நமக்கு இல்லையா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், அல்லாஹ்ட்ட முறையிடணும். எவ்வளவு கேட்டு முடியுமோ கேட்கணும். நீங்க எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம். ஒரு டெய்லி மேலுக்கு வேணாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். எதுவா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க, அல்லாஹ் குவியலை கொண்டு கொட்டுவான். இது போன்று அவங்களுடைய 10 வயதுல இமாம் அவர்களுடைய 10 வயதுல குர்ஆனை மனனம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்களுடைய குர்ஆன் முடிச்சதுக்கு பின்னாடி அரபிக்கலை கல்வி பயில வராங்க. அவங்களுடைய அந்த கல்வி பயிலும் பொழுது பலாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அவங்க மனனம் செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய 16 வயசுல அவருடைய தாயாருடனும் அவருடைய மூத்த சகோதரான அஹ்மது இப்னு இஸ்மாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க.
ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடிச்ச பின்னாடி அவங்களுடைய அந்த தாயாரும் அவங்களுடைய மூத்த சகோதரன் அவர்களும் வீடு திரும்பிடுறாங்க. ஆனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மட்டும் மக்காவிலே இருக்கிறாங்க. மக்காவில் பல இமாம்கிட்ட ஹதீஸ்களைய பயில்றாங்க. அப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த அளவுக்கு தொகுத்ததனுடைய இந்த ஹதீஸ் கிதாப் இவ்வளவு மேன்மையானதா இருக்கிறது எதுக்கு என்ன காரணம்னா 4 விதமா இமாம்கள் வடிவமைச்சாங்க. ஒண்ணு என்னன்னா இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் குர்ஆனையும் இந்த அளவிற்கு புகாரியுடைய ஷரீஃபான புகாரி ஷரீஃபுடைய நூல் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது என்றால் அவரு சாதாரணமாக எழுத கிடையாது. அதற்கு பின்னால் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் சேகரிப்பதற்கு பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் அடைந்திருக்கிறாங்க. சொல்லுவாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பல நாடுகளுக்கு பல முறை ஹதீஸ்ல தேடி சென்றிருக்கிறாங்க. பல விதமான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை கேட்பதற்கு பல தடவை போயிருக்கிறாங்க புகாரி ஷரீஃபுடைய இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அவருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அவங்க எழுதுறப்ப ஒரு ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு ஹதீஸை அவங்களுடைய நூல்ல பதிப்பாங்க, அவங்களுடைய கையேடுல பதிப்பாங்க. இன்னும் அவங்க அந்த ஹதீஸை எல்லாம் எழுதுறது சேகரித்தது எல்லாம் 1080 பேர்த்த சேகரிச்சாங்க. அந்த 1080 பேரும் குர்ஆன் சுன்னாப்படி வாழ்ந்தவர்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அவர்களிடம் தான் இந்த குர்ஆன் இந்த ஹதீஸை எடுத்தார்கள். இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த நினைவாடல் இருக்கின்றது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி நினைவாடல் இருக்கின்றது. ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். புகாரி ரஹ்மத்துல்லாஹி பக்தாதுக்கு வராங்க. அவருடைய வருகையை எதிர்பார்த்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருடைய வரவேற்று அவருடைய ஒரு ஆனந்தமாக அவங்களை வரவேற்கிறாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள. அப்ப ஒரு இமாம்கள்லாம் முஹத்திஸீன்கள்லாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சிறப்பை கேள்விப்பட்டு அவருடைய நினைவாற்றலை கேள்விப்பட்டு அவரை சோதிக்கலாமே, ஹதீஸுடைய கல்வியில எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவரை சோதிக்கலாமே என்று ஒரு குழு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த 10 நிபுணர்கள் ஹதீஸுடைய கலை வல்லுநர்கள்ல 10 நிபுணர்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குன்னே ஒரு ஆளுக்கு 10 ஹதீஸ்கள் 100 ஹதீஸ்களை பொறுக்கி அந்த 100 ஹதீஸ்களையும் அதனுடைய எல்லா விதமான மத்தன் உட்பட எல்லாத்தையும் மாற்றி அதோட அறிவிப்பாளர்களுடைய வரிசையை மாற்றி அவங்களுக்காண்டி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்காண்டியே ஒரு மேடை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்காண்டியே ஒரு மேடை ஏற்பாடு செஞ்சு அந்த மேடையில எல்லா பொதுமக்களும் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான புக்காக்களும் எல்லா விதமான முஹத்திஸ்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மத்தியில் இந்த சபை நடக்கிறது. அப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹி நடுவில் உட்கார்ந்து இருக்காங்க 10 நிபுணர்களை சுற்றி. அப்போ ஒவ்வொரு நபராக எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க அந்த பார்ப்பதற்கு. அப்ப ஒரு நிபுணர் இருக்கிறார் 10 ஹதீஸ் கேட்கிறார். ஒவ்வொரு ஹதீஸா சொல்றாரு, குழப்பி வச்சு அந்த ஹதீஸ் எல்லாம் கேட்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க இதெல்லாம் கேட்டது கிடையாது, இதெல்லாம் கேட்டது இல்ல, என்ன ஹதீஸ் எல்லாம் கேட்டது இல்ல. 2வது இருக்கிறார் 3வது 10 பேரும் 10 நிபுணர்கள் இந்த சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க, எதுக்குமே இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில். அனைவருக்கும் ஒரு ஏமாற்றமாக போச்சு. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சமயத்துல எல்லாருமே கலைச்சு போயிட்டாங்க. 10 நிபுணர்களும் சராமரியான கேள்வியை கேட்டு எல்லாம் கலைச்சு போன சமயத்துல அப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 10 நபர்கள் பேசி முடிச்சிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நிபுணர்கள் கேட்ட 10 ஹதீஸையும் ஒவ்வொரு ஹதீஸா இது இவனுடைய இஸ்னாத் இப்படிதான் வரும், இதனுடைய அறிவிப்பாளர்கள் இப்படிதான் வருவாங்க, இதனுடைய மத்தன் இந்த மாதிரி, இதனுடைய கருப்பொருள் இந்த அர்த்தத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நிபுணர் கேட்ட அந்த 10 ஹதீஸையும் சொன்னாரு. அடுத்து 2வது, அடுத்து 3வது, அடுத்து 4வது 10 நபர்களுடைய 100 ஹதீஸையும்
அவங்களை விலக்கி இந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் இப்படி வராங்க, இந்த இதனுடைய பொருள்ல வந்து சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ் இருக்குன்ட்டு அவங்கள வந்து அந்த ஹதீஸ் வந்து நிரூபிச்சு அவங்களுடைய திறனை வந்து வெளியமர்த்தினாங்க. இதனால அந்த பார்த்த இதைத்தான் சதாவதாரி என்று தமிழ்ல சொல்லுவாங்க. 100 கேள்வியும் ஒண்ணு கேட்டுட்டு ஆன்சர் சொல்றது கிடையாது, வினாடி மாதிரி கிடையாது. 100 ஹதீஸ் 100 கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அது சொல்றது சதாவதானி சொல்லுவாங்க. இதுலயே சொல்லப்போனா ஹதீஸ், இதுல ஹதீஸ்ல ஒவ்வொரு ஹதீஸும் அறிவிப்பாளர் முதல் கொண்டு அதனுடைய பொருள் அதனுடைய மத்தன் எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களுடைய தன்னுடைய நினைவாட்டில் வந்து இந்த நாட்டு அந்த மக்கள் எடுத்து காமிச்சாங்க. எனவே இந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்களுடைய கிதாப் வந்து இவ்வளவு பிரபலியமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய தந்தையை வந்துட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து தந்தை இல்லாத மக்கள் இருப்பீங்க, தந்தை இல்லாத நண்பர்கள் இருப்பீங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுடைய தந்தையை இழந்த பின்னும் அவங்களுடைய தாயார் அவர்கள் அவங்களுடைய இல்முக்காண்டி அல்லாஹ்வுடைய கல்விக்காண்டி அனுப்பி வச்சாங்க. அதனை பயன்படுத்தின பல கஷ்டங்கள் அனுபவிச்ச புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பெயர் இன்றைய நாள்களில் தவறுகின்றது. எனவே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு நண்பர்களும் நம்ம வந்த நோக்கத்தை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நாம வந்து நம்மளுடைய நிலையை வச்சு நாமளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.